பாலிஹவுஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு பாலிஹவுஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் விமானங்கள் மற்றும் ஜேசிபி வாகனங்களுக்கு பயன்படுத்தும் ரப்பர் மற்றும் பைப் உள்ளிட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2023-2024 ஆண்டு நிதியாண்டில் தங்களது வருமானத்தை குறைத்து காட்டியதாக புகார் எழுந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3வது நாளாக சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக 50 இடங்களில் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலும் அதே போல அபிராமிபுரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய இயக்குநருடைய வீடு உள்ளிட்ட இடங்களிலும் 3வது நாளாக இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலிஹவுஸ் நிறுவனம் சமீபத்தில் 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்திருந்தது. அது மட்டுமல்லாமல் மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தலில் குறிப்பிட்ட கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக நிதி வழங்கியதாகவும் இந்த நிறுவனம் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை 3வது நாளாக நீட்டித்திருக்கிறார்கள். இந்த சோதனை இன்று வரை இரவு வரை நீட்டிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருமான வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.